பல பரிவாரங்களோட கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். உங்க கையில கர்த்தர் நிறைய கொடுப்பாராக. கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் உங்களுடைய மடியிலே கர்த்தர் அளந்து போடுவாராக. நம்புறவர்கள் ஆமேன் சொல்லுங்கள். அது அப்படியே நடக்கும். கர்த்தர் உங்களுடைய கைகளை பெருக பண்ணுவாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் நீங்க அத்தனை பேரும் சாட்சி சொல்லுவீங்க. வருகிற மாதத்துல கொஞ்சமாவது உங்க கையில மிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் மிச்சம் எடுக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வார். வருகிற 2024 வருஷம் நீங்கள் மிச்சம் எடுக்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் மிச்சம் எடுக்கிற ஆண்டு. இதுவரைக்கும் உங்களுக்கு சமமா இருந்திருக்கலாம், ஆனால் வருகிற ஆண்டு கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 24, 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 24வது. ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமானன் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாலந்தை எடுத்து 10 தாலந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு கையை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அப்படின்னா இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு எஜமானன் வந்து தன்னுடைய வேலைக்காரர்களை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி வெளி தேசத்துக்கு போகிறேன், அதனால என்னுடைய பொறுப்புகளை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய கையிலே தாலந்து கொடுக்குறார். 5 தாலந்து, 3 தாலந்து, 1 தாலந்து அப்படின்னு கொடுக்குறாரு. இப்போ ஏற்கனவே தாலந்துகளை வாங்கினவர்கள் எல்லாரும் 5 தாலந்தை வாங்கினவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, இன்னொரு 5 தாலந்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், சம்பாதிச்சிருக்கிறேன். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனை மெச்சி கொள்ளுகிறார். அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாயிருந்தால் உன்னை எதெல்லாம் அதிகரிப்பேன், அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு தாலந்து வாங்கினவன் ஆண்டவரிடத்துல வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த ஒரு தாலந்தையும் அவருடைய கையில கொண்டு வந்துட்டு, ஆண்டவரே, நான் உங்களுக்கு கையில ஒரு தாலந்தரை வாங்கினது உண்மைதான், ஆனா நான் ஏதாவது இதை செலவு பண்ணி கடைசியில் நீங்க வரும்போது இந்த தாலந்தை கொடுக்க முடியாதோன்னு நினைச்சு இந்த தாலந்தை நான் என்ன பண்ணிட்டேன், நான் புதைச்சு வச்சுட்டேன். அதனால இதா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, ஃபர்ஸ்ட் 5 தாலந்த 10 தாலந்தா மாத்தினவனுக்கு அவனுக்கு என்ன வரவேற்பு, அவனுக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சாரு கேட்கல, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை, நீங்க எதற்காக ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கணும். உங்க கை என்ன கையா மாறணும்னா, ஆசீர்வாதமான கையா மாறணும். இதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நீங்க ஜெபிக்கணும். பாருங்க, சிலர் வந்து அவங்களுடைய கை ஆசீர்வாதமான கையாகவே இல்லை.
அப்படின்னா தங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்சத்தை அவங்க அதை வளர்த்தணும், பெருகணும், அதில் முன்னேறணும், அதில் நல்ல முன்னுக்கு வரணும். இதில் முன்னுக்கு வந்திருக்கிறவங்க யார் இருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்குள்ள வர்றதில்லை. அவ்வளோதான். அப்படியே நான் நம்புறேன் அவங்களுக்கு நல்ல தாளந்துகள் இருக்குது, அவங்களுக்கு அவங்க நினைச்சாங்கன்னா நிறைய செய்யலாம், ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோமா, 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோமா, சம்பளம் வாங்குற அளவுக்கு நம்ம இருந்தால் போதும். அவ்வளோதான். நான் சம்பளம் வாங்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் உழைச்சி கொடுக்குறேன். அவ்வளோதான். அப்போது நீங்கள் என்னைக்கு வளருவீங்க? ஒருவேளை அங்கே வளரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லையா, இன்னொரு இடத்துலையாவது போய் நீங்கள் வளரலாம் இல்லை, நீங்கள் உயரலாம் இல்லை. ஆனால் அப்படி ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகளை வளர்த்தாதவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கிற தாளந்துகள் வேற நிறைய பேருக்கு இல்லை. கிராமங்களில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சாதாரணமாக தான் தெரியும். ஆனால் சிட்டியில் இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது, இந்த வாலிப தம்பிகளுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு புத்தி இருக்குது, எவ்வளவு அறிவு இருக்குது, ஆனால் ஒரு முயற்சியும் எடுக்கிறதில்லை. அதை உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் படித்த வேலை எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க? இந்த உலகத்திலே தான் படித்த படிப்பிற்கு வேலை இல்லாத லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ அதுல நீங்களும் ஒருத்தர். இன்னும் பெரிய பெரிய சாதனையை சாதித்தவர்கள் எல்லாரும் நீங்க அவங்க படிச்ச படிப்புக்கேற்ற வேலை அல்ல, இன்னொரு வேலையை செய்தான் உயர்ந்திருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என்னுடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, நான் எதை செஞ்சாலும் அதை கர்த்தர் எனக்கு பிளஸ் பண்ணி கொடுங்க ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுங்க. இதற்கு சரியான ஒரு முன் உதாரணம் யார் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு ஒரு சரியான முன் உதாரணம். பாருங்க, அந்நிய நாடு தானே, இன்னொரு அடிமை வேலை தானே, அங்க இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா யோசேப்பு தன்னுடைய வேலையிலெல்லாம் கர்த்தரோடு கூட இருந்து செஞ்சதுனால அங்க அதிகாரிகளுடைய கண்களை தயவு கிடைச்சிச்சா? கர்த்தர் தயவை கட்டளையிட்டாரா? அதனால கொஞ்சமாவது நீங்க முயற்சி எடுங்க. 2024 வருஷம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை நான் கண்டிப்பா என்ன பண்ணணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பார்க்கணும். நீங்க இன்றைக்கு காலையில ஒரு சின்ன ஒரு மனிதனுடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் தான். அந்த மனிதர் தன்னுடைய சரீரத்தில் அவருடைய வாழ்க்கை உயர்ந்துட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தன்னுடைய சரீரத்தில் ஒரு பெரிய பலவீனத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்களாம். ஆனால் அந்த பலவீனம் என்னன்னா, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவத்தை எடுத்துக்கிட்டு இன்னொரு அவயவத்தை உள்ள வைக்கிறது மாதிரி ஒரு பலவீனம். அதற்கு பிறகு இன்னைக்கு அதுக்கு பிறகு ஒரு 25 வருஷம் அதுக்கு முன்னாடி அவர் சம்பாதித்த அவர் பார்த்த உயர்வை தவிர இந்த 20 வருஷம் அவர் பார்த்த உயர்வு மேலானதா இருந்துச்சாம். உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனை குறித்து அவன் சொல்றான். அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ உலகத்தில் இருக்கிற அந்த மனுஷனை தட்டி கொடுத்தது யாரு, மோட்டிவேட் பண்ணது யாரு? அப்போ அவங்களுக்கே அப்படி செய்ய முடியுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பலன் இருக்கிறது. நம்ம சோர்ந்து போகும்போது கர்த்தர் நம்மை தட்டி கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்க மேல கொடுத்திருக்கிற தாளந்து பெரிய தாளந்து. இந்த தாளந்தை நான் பெருக்கணும், இந்த தாளந்தை நான் வளர்க்கணும். என் கையை நீங்க நம்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களுடைய கையிலே மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தை தரட்டும், அந்த செழிப்பை தரட்டும். அதை நீங்கள் பத்திரப்படுத்தி பெருக்குவதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை தருவாராக.
ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்திலேயே நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்றேன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற பணம் என்ன ஆகும்? துரு பிடிச்சு போகும். அப்படியெல்லாம் நான் யோசிக்கல. நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரனானா தான் மதிப்பு, பணக்காரனா தான் இருந்தா மதிப்பு, அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவரோடு கூட இருந்தாலே நமக்கு மதிப்பு தான். அன்னைக்கு இருக்கிற சாப்பாடை கர்த்தர் நமக்கு தருது. ஆனா இன்னொருத்தரிடத்துல நம்ம கையேந்தாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சதற்கு பிறகு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாரு. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது தன்னுடைய கையினாலே வேலை செய்து இன்னொருத்தரிடத்துல எதிர்பார்க்காம அவர் சாப்பிட்டாராமா. நீங்க அந்த அம்பானி அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய கோடீஸ்வரர். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவினுடைய பெரிய பணக்காரர். அவருடைய சரித்திரத்தினுடைய முதல் சரித்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சது பேப்பர் பிஸ்னஸ். அப்படின்னா ஒரு பேப்பரை ஒருத்தரிடத்துல போய் 5 பேப்பரை கடனா வாங்கி நான் கொண்டு போய் வித்துட்டு வரேன்னு வாங்கி அந்த பேப்பரை கொண்டு போய் வித்து அதுல வர்ற லாபத்துல அந்த லாபத்தை கையில எடுத்துட்டு போகாம அடுத்த நாள் அந்த லாபத்துக்கும் சேர்த்து பேப்பர் வாங்கினாராம். அடுத்த நாள் அந்த லாபத்துக்கு சேர்த்து பேப்பர் வாங்கினாராமா. அப்படியே ஆரம்பிச்ச அந்த மனுஷன் இன்னைக்கு எவ்வளவு பெரிய எட்டாத உயரம் நான் நம்புறேன். அப்படி நம்ம அப்படி போகணும்னு விரும்பல. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தங்கள் கையிலே கொடுத்திருக்கிற தாளந்த பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் இல்லை. கஷ்டப்படாம வந்துடாது. நீங்க கஷ்டப்படலைன்னு சொல்லல. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, நீங்க ஞானத்தோட கஷ்டப்படல. உங்களுடைய கஷ்டத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா, ஞானத்தோடு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த அறிவை ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும்னு நான் ஜெபம் பண்றேன். ஆமென். எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை பாராட்டும். என்னுடைய கரங்களை நீர் ஆசீர்வதியும். என்னுடைய கை செய்கிற எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும். ஒரு பெருக்கத்தை நீர் தாரும். நன்றியப்பா. இந்த கை எதை தொட்டாலும் ஆசீர்வாதமா இருப்பதற்கு நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. இந்த கைகளினால் ஒரு பெருக்கத்தை கொண்டு வருவதற்கு நீர் உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை நான் வளர்க்கணும்னு எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணி, நன்றியப்பா, என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றை கூட நான் இழக்காமல் இருப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க முழு பலத்தோடு கூட. அப்பா, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். நான் வளரக்கூடிய கிருபை எனக்கு தாரும். நான் வளரக்கூடிய கிருபை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. கவனிங்க, சும்மா இருக்கிறவருடைய பட்சத்துல ஆண்டவர் எப்பவுமே கிரியை செய்ய மாட்டாரு. கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து கேட்கிறாரு, இருக்கிற இந்த பலத்தோடே போ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ அடுத்த வார்த்தை அந்த மனுஷன் சொல்றான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இதெல்லாம். அந்த பட்டணத்துல எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருக்கிறாங்க. ஆனா யாரையுமே ஆண்டவர் தேடி போகாம இந்த மனுஷனை தேடி வர்றதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எங்க ஆண்டவர் அவனை சந்திச்சாரு? எங்க ஆண்டவர் சந்திச்சாரு சொல்லுங்க. ஆலயத்துல ஆலையில போரடிக்கிற இடத்துல கர்த்தர் அவனை சந்திக்கிறாரு. அப்படின்னா அந்த நாட்களிலே நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர்
கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். கவனிங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணினாலே மீதியானியர்கள் வந்து அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா கரெக்டா பார்த்துட்டே இருந்து அந்த அறுப்பு காலம் வரும்போது மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அதனால அங்க இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நம்ம விதைக்கிறத என்ன பண்ணுவோம், நிறுத்திடுவோம். நம்ம விதைச்சா அவன் வந்து அறுத்துட்டு போறான், எதுக்கு இதை விடணும் போது இந்த கிதியோன் ஒரே ஒருத்தர் இல்லை இல்லை நான் அப்படி சும்மா இருக்க மாட்டேன், எப்படியாவது அவன் கையிலிருந்து நான் விதைச்ச அந்த ஆசீர்வாதத்தை தப்புவிக்க பண்ணுவேன்னு சொல்லி அந்த அறுவடை நாட்களில் போய் உட்காரும் போது தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டில் இருக்காம இந்த ஆலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவனை பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, பஞ்சமுள்ள காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். நம்ம நிறைய பேருக்கு பஞ்சமா ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய காரணம் சொல்லுவோம். இந்த கொரோனாவை காரணம் சொன்னவங்க நம்ம எத்தனையோ பேர் இருக்கிறோம், உண்மைதானே? இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் எதை காரணம் சொல்லிட்டு இருப்போம் சொல்லுங்க. கொரோனா வந்துச்சு நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து நாகர்கோவிலில் ஒருத்தரை சந்தித்தேன். கொரோனாவுக்கு முன்பாக பெரிய பிஸ்னஸ் பண்ணி நஷ்டமான ஒரு மனிதர், ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு. அவர் லாஸ் ஆன உடனே கொரோனா ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவருக்கு இந்த மசாலா எல்லாம் அரைச்சி மசாலா எல்லாம் அரைச்சி கொடுக்கறதுக்கு தெரியும். வீட்டில் இருந்துட்டு ஒரு பாக்கெட்டு 2 பாக்கெட்டு இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் அரைச்சி ஒவ்வொரு வீட்டுக்காக கொண்டு விற்க ஆரம்பித்தவர். அவர் என்ன எனக்கு சாட்சி சொன்னார் தெரியுமா? பாஸ்டர், கொரோனா முடியும் போது நான் இழந்த எல்லா பிஸ்னஸையும் கர்த்தர் என் கையில் கொடுத்துட்டேன், நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டேன், நான் திரும்ப எழும்பிட்டேன். எப்போ? ஆனால் நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா? டிவியையும் நாடகத்தையும் பார்த்திய டைம் போயிடுச்சு. இப்போ வேற சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு கொரோனா வராதா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு. ஆமாம், நிறைய பேர் அப்படிதான். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஆசைப்பட்டு அதற்காக ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கேட்டா எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அதனால ரெண்டாவது நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கையை பிளஸ் பண்ணுங்க, நான் செய்கிறது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போறேன். என்ன அப்படியே ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள என்னை அடக்கி உட்கார வைக்காதீங்க, நான் பரவி போகிற ஆறை போல என்ன மாற்றும். ஆமென். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும், இந்த நதி போகும் இடமெல்லாம் இருக்கிற ஜீவராசிகள் பிழைக்கும். ஆண்டவர் உங்களை அப்படிதான் கர்த்தர் வைக்க போறாரு. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக பொத்தலான கை மாறட்டும். ரெண்டாவது சாபமான கை ஆசீர்வாதமாக மாறட்டும். மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சுத்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சன்னதியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும்
உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். ஹலோ, கவனிங்க. ஆண்டவர் இங்க யாரை திட்டுறாரு? ஆண்டவர் இங்க யாரை திட்டுறாரு? சத்தமா சொல்லுங்க. எதுக்கு திட்டுறாரு? விசுவாசம் இல்லாததுக்காக திட்டல. எதுக்கு திட்டுறாரு? ஒரு சந்திர ரோகி உள்ள ஒரு இளைஞனை ஃபர்ஸ்ட் யார் இடத்துல கொண்டு வர்றாங்க? சீசரிடத்துல அவங்க அப்பா கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வந்து, நீங்க எத்தனையோ அற்புத அடையாளங்களை நடக்கிறீங்க, எங்க பிள்ளைக்கு சுகம் கொடுங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணி ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா அவங்களால என்ன பண்ணல, செய்ய முடியல. இப்போ அவங்களால செய்ய முடியலன்னு உடனே யாரிடத்துல கொண்டு வர்றாங்க? இயேசுவினிடத்துல கொண்டு வந்த உடனே ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன திட்டுறாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா விசுவாசம் உள்ள இல்லாத சன்னதியே, எது வரைக்கும் நான் உங்களோடு கூட அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிசாசு பிடிக்கிறவங்க சர்ச்சுக்கு வர்றாங்கன்னு வைங்களேன். நீங்க சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பிரதர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க முதல் யாரை கை காமிப்பீங்க? கேட்கல? அதோ பாஸ்டர் அங்கதான் இருக்காரு, போய் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு நீங்க உடனே நமக்கு வேணாம்ப்பா சாமி, ஒருவேளை நம்ம துரத்த போய் அது நமக்குள்ள பூந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு கை காமிப்போம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, சீடர்களும் இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஜெபம் பண்ணி பார்க்கறாங்க, கொஞ்சம் நடக்கலைன்னு உடனே இயேசுவை காமிச்சு போய் அவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணு, சரியாயிரும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆண்டவர் திட்டுறாரு. என்ன திட்டுறாரு அப்படின்னா, எத்தனை நாள் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்ப, நான் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிருவேன், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கிறாரு. அப்போ மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எந்த கைக்காக ஜெபிக்கணும்னா, இன்னொருத்தரை எதிர்பார்க்கிற கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கணும். நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். யாரையும் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்க கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். நீங்க யாரையுமே என்ன பண்ணக்கூடாது. அப்போ ஆண்டவர் திட்டுறாரு. தன்னை எதிர்பார்க்கிறதை ஆண்டவர் என்ன பண்ணல, விரும்பல. நீ செய்ப்பா, நீ பண்ணலாம்ல. நீ எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கிற, அந்த விசுவாசம் உனக்கு எங்க போச்சு, அந்த ஜெபம் உனக்கு எங்க போச்சு அப்படின்னு ஆண்டவர் சத்தம் போடுறாரு. அப்போ இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எனக்கு சொந்தக்காரங்க உதவி செய்யல, எனக்கு மாமனார் உதவி செய்யல, எனக்கு என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, அவங்க நினைச்சா எனக்கு இப்படி பண்ணியிருக்கலாம்ல, அவங்க நினைச்சா எனக்கு ஒரு வேலை வாங்கி தரலாம்ல, அவங்க நினைச்சா இந்த கடனை முடிக்கலாம்ல. நான் நினைக்கிறேன், அவங்க ஏன் கேட்கல? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவங்க ஏன் செய்யணும்னு கேளுங்க. நல்லா கேளுங்க, அவங்க ஏன் செய்யணும். எல்லாருக்கும் கேளுங்க, அவங்க ஏன் செய்யணும். உங்களுக்கு மனசார அவங்க கொடுக்குற கிஃப்டா, சரி மனசார கொடுக்குறாங்க, அதை கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இன்னொருத்தரிடத்துல கேட்டு நம்ம வாங்க வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வைக்க கூடாதுன்னு நான் ஜெபம் பண்றேன். எனக்கு கொடுங்க, எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா வச்சுக்கவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த எண்ணம் நம்மை விட்டு முழுவதுமாக மாறணும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்குது கொடுக்கட்டுமே. ஹலோ, யாராவது அப்படி நினைச்சிருக்கீங்களா? இருக்குல்ல கொடுக்கட்டுமே, இவ்வளோ இருக்குல்ல கொடுக்கட்டுமே. நான் சொல்றேன், உண்மையாய் வளரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க, கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. அவங்க ஏன் நம்ம கொடுக்கணும்? ஏன் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நான் 10 பேருக்கு கொடுக்கணும்,
அவங்க கொடுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. அப்படிதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். இப்பொழுது உங்க மனசிலிருந்து எடுத்து போடுங்க. என்ன அப்படின்னா, நானோ என்னுடைய பிள்ளைகளோ யாரிடத்திலும் கையேந்திர சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு வைக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. இதற்காக நீங்க பாடுபடுங்க. இந்த இந்த கிருபை உங்களுக்கு கர்த்தர் தருவாருன்னு நான் நம்புறேன். நீங்க வேதத்துல 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம வாசிக்கிறோம். இப்போ அவனுக்கு படுத்த படுக்கையா இருக்கிறான். அவன் சொல்றான், என்னை இந்த குளத்தினுடைய கரையில தான் நான் இருக்கிறேன், என்னை கொண்டு போய் விடுவதற்கு சொல்லுங்க யாருமே இல்லை. சரி, இப்போ யோசிங்க. உங்களை இப்போ கை கால் ரெண்டுமே வரல, குளத்துல கலக்கப்படுது, இவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லைன்னு வச்சா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அங்கேயே படுத்து கிடப்போம். ஆனா அவன் அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியும் என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லைன்னா கூட நான் படுத்து கிடக்கிறது இல்லை, நான் உருண்டாவது எங்க போயிடுவேன்? அந்த குளத்தினுடைய கரையில் நான் போயிடுறேன். ஆனா நான் போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர், நீங்க யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அதை வாசிக்க முடியும். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, அந்த 7வது வசனத்தினுடைய கடைசியை திரும்ப வாசிக்கலாம். அதற்கு, நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி, ஹலோ, என்னை கொண்டு போய் விடுவதற்கு கேட்கல, யாருமே இல்லை. அதனால நான் அப்படியே படுத்து கிடக்க மாட்டேன். நான் என்ன பண்றேன்? நான் ட்ரை பண்ணி நான் முன்னாடி போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி, ஆனா அந்த ட்ரை பண்ணி முயற்சி எடுக்கிற அந்த முயற்சியை கர்த்தர் அங்கீகரிச்சாரா இல்லையா? நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, யாருமே எனக்கு உதவி செய்ய வேண்டாம், யாருமே எனக்கு கொடுக்க வேண்டாம், கர்த்தர் நீர் என்ன ஆசீர்வதிங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் கர்த்தர் மடியிலே, நான் நம்புறேன், நம்ம மனுஷனுடைய கையை பார்க்க வேண்டாம், சொந்தக்காரங்களுடைய கையை பார்க்க வேண்டாம். அப்படி பார்க்கணும்னா யாருடைய கையை பார்த்தா போதும்னா கர்த்தருடைய கைகளை பார்த்தா போதும். அவர் நமக்கு தாராளமாய் ஏராளமாய் நிச்சயமாய் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். நம்ம உழைச்சு கர்த்தர் எனக்கு தருவார், நான் வேலை செஞ்சு கர்த்தர் எனக்கு தருவார், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கர்த்தர் எனக்கு தருவார். இன்னொருத்தரை எனக்கு தரணும்னு அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் நீங்க போய் சிலரை சந்திக்கும் போது நீங்க கடன் கேட்டுருவீங்களோன்னு உங்களை பார்த்து நிறைய பேர் தூர ஒதுங்கி போகலாம். ஐயோ, என் பக்கத்தில் வர்றான், இவன்கிட்ட பேசக்கூடாது, நீங்கள் காசு கேட்டுருவீங்கன்றதுக்காக நிறைய பேர் உங்களுடைய ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கலாம், உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் நம்புகிறேன், ஒரு நாள் நீங்கள் கேட்டு கேட்டு கொடுக்கிற அளவிற்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதற்கு கர்த்தரால முடியும், ஆண்டவரால முடியும். கைகளை மேலே உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய கை எதிர்பார்க்கிற கை அல்ல, என்னுடைய கை கொடுக்கிற கையாய் மாற்றுவீராக. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய கரங்களை கொடுக்கிற கரங்களாய், ஸ்தோத்திரம், கொடுக்கிற கையா மாற்றுங்கப்பா.